நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் இருந்துட்டு அடுத்த ராசிக்கு போகும். இதில் வருட கிரகம்னு சொல்லக்கூடியது குரு. அது ஏன் வருட கிரகம்னு சொல்கிறோன்னா, ஒரு ராசியில் ஒரு வருஷம் மட்டும்தான் அது இருக்கும். அடுத்த வருஷம் அது அடுத்த வீட்டுக்கு போகும். ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட எல்லா யூடியூப் சேனல்லையுமே நீங்கள் இந்த சனி வக்ரம் பயிற்சி பார்த்துருப்பீங்க. அதாவது பின்னோக்கி நகர்வது, அது வக்ரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு இந்த தடவை இந்த 2026 முன்னோக்கி நகரப் போகிறார். இந்த முன்னோக்கி அவர் நகரும் பொழுது அது ஒரு விதமான மாறுபட்ட பலன்களை தரும். ஏன்னா இப்போ மேஷம் தொடங்கி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லா ராசியினருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஆனால் அது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஒரு குரு அதிசாரமாக முன்னோக்கி போகும்போது இதுவரை நடக்காத நல்ல விஷயங்கள் கூட இனிமேல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது சிம்மத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ரொம்ப சிரமத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து விடுபட முடியுமா? அதே மாதிரி கன்னி ராசினர், துலாமும் சரி, விருச்சிகம், தனுசு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனம் இறுக்கம் இருந்துச்சு. இதில் மகரம் ஓரளவு தப்பிச்சிருந்தாலும் இப்போ இன்னும் அதை விட கொஞ்சம் நல்ல நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பும். கும்பமும் மீனமும் 7.5 சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு அதிசாரம் என்ன செய்ய போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள், என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் பகுதிக்குள்ளார சொல்கிறேன். இது உங்களுக்கு அக்டோபர் எண்டில் அல்லது நவம்பர் மாதம் முதல் வாரத்தில்னு வச்சுக்கோங்களேன். இது ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கு மாறுபடும். அது அந்த நவம்பர் வாக்கில் இது அதிசாரமாக கடகத்திலிருந்து இப்போ உச்ச வீட்டில் இருக்கார். கடகத்திலிருந்து முன்னோக்கி நகர்வதை நம்ம அதிசாரம்னு சொல்கிறோம். சிம்மத்துக்கு போவார். அப்போ அவருடைய பார்வை எல்லாமே மாறும். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள். இப்போ தான் இருக்கக்கூடிய வீட்டையே அவர் மாற்றுறாருங்கும்போது அந்த பார்வைகளும் மாறும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்தந்த வீடுகளுடைய பலம் எதெல்லாம் இப்போ உங்களுக்கு மைனஸாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ மறுபடியும் நிவர்த்தியாகி தோஷங்கள் நீங்கி பாசிட்டிவாக வரப்போகுது. கிட்டத்தட்ட அனைத்து ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது, குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் நன்மைகள், எதில் கவனமாக இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நம்ம இதில் சொல்ல போகிறோம். அது தவிர லைஃப் லாங்குக்கும் நமக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இந்த பகுதியின் இறுதியில் நிறைய விஷயங்கள் நான் சொல்வதாக இருக்க, கவனமாக பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது மட்டும்தான் என்னுடைய இந்த ஒரு நீங்கள் ஆலோசனையெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த 4 மாத காலங்கள், இப்போ நவம்பர் தொடங்கி ஜனவரி 2027 வரைக்குமான அந்த ஒரு ஷார்ட் பீரியட், அக்டோபர் எண்டில் தான் அவர் போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதங்கள்னு வச்சுக்கிட்டா கூட இந்த 3.5 மாதங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்க போகுது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் துவங்கி முடிக்க முடியாமல் இருந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் முடித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு இந்த குரு பகவான் தரப்போகிறார். இது ஒரு வகையான ஒரு மாபெரும் ராஜயோகங்களை ஒரு சில ராசியினருக்கு உண்டு பண்ண போகிறார். குறிப்பாக சிம்ம ராசிக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், அஷ்டம சனியில் இருக்கிற உங்களுக்கு இப்போ சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்கார். தன்னுடைய குணநலன்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அந்த சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாள். பட் இப்போ சிம்மத்துக்கே ஜென்மத்துக்கே குரு வரார். உங்களுடைய கேந்திரஸ்தானத்தின் மீது அவருடைய பார்வை விழப்போகிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு, அதாவது இவ்வளோ நாள் இந்த கடகத்தில் இருந்தது வரைக்கும் 4ஆம் வீட்டை பார்த்து கொண்டு இருந்தார். இப்போ இந்த உங்கள் ஜென்மத்துக்கே வரும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீதும் பார்வை இழப்போகிறது. இது மாதிரி எந்தெந்த ராசியினருக்கு என்னென்ன பார்வைகள் நலன் கொடுக்க போகுதுங்கிறத விளக்கமாக இப்போ நம்ம சொல்வதாக இருக்கோம். தயவு கூர்ந்து இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கான இலவச ஆலோசனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் இருக்கு. கும்பராசிக்கு இந்த குருவினுடைய நகர்வு அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். குரு எப்போதுமே ஒரு வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர். இந்த முறை முன்னோக்கி நகர்ந்து போகிறார். அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை தரப்போகிறார். அதாவது 11, 1, 3 இந்த 3 இடங்களை அவர் 7ஆம் வீட்டிலிருந்து பார்க்க போகிறார். 7ஆம் வீட்டிற்கு குரு வருவதே நல்ல விஷயம். நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும், நல்ல ஒரு
அது வந்து லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம். மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அது அமைய போகுதுன்னு சொல்லலாம். அது அந்த வீட்டில் உட்கார்ந்து 11ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய வீட்டின் மீதே அவருடைய குருவினுடைய பார்வை விழுகிறது. அதன் பிறகு 3ஆம் வீட்டின் மீதும் அவருடைய பார்வை பலம் அப்படிங்கிறது விழுகிறது. முயற்சிகள் அனைத்தும் பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உடலில் ஏற்பட்ட பிணி தொந்தரவுகள், ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எண்ணிய திட்டங்கள் வந்து உடனே செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை குரு வந்து தரப்போகிறார் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்து சாதிக்க போகிறீர்கள். இதற்கு முன்னாடி இருந்த, ஏன்னா உங்களுக்கு இன்னும் 7.5 சனி வேற முழுசாக முடியல. ஒரு பக்கம் வந்து இந்த குரு வந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கு முன்னாடி சனியின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்தி கொண்டிருந்தார். அது மறுபடியும் இப்போ ஜனவரி மாதம் வரும். அதே நிலைக்கு குரு வந்து பழைய நிலைக்கே போகும்போது சனியின் மீது பார்வை பட போகிறார். பட் அதற்கு முன்னாடியே இந்த குருவினுடைய தற்போதைய பார்வை பலத்தினால் உடல் ஆரோக்கியம் சீராகும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய ராசியின் மீதே அவருடைய பார்வை விழுவதினால் கோடி தோஷங்கள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களோட லைஃப்பில் அதிகமாக நீங்கள் வந்து லாபங்களை பார்க்க முடியும். உங்களுக்கு பல வழிகளில் இருந்து பணங்கள் வந்து சேரும். அது பழைய பாக்கியாக இருக்கலாம், அல்லது உங்களை ஏமாற்றியவர்களாக இருக்கலாம். அவர்களிடமிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் குரு வந்து ஏற்படுத்தி தரப்போகிறார். ஏன்னா குருவுடைய பார்வை அந்த அளவுக்கு சுபங்கள் நிறைந்ததான ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் உண்டாக்க போகுது. நீங்களுமே என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு பக்கம் லாபங்கள் வரும் பொழுதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகமான வட்டிக்கு வாங்கிய கடன்களை முதலில் அடைக்க வேண்டும். நமக்கு தான் பணம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து லக்ஸுரியஸாக தண்ட செலவுன்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, அந்த மாதிரியெல்லாம் செய்திடாமல் மிக சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அல்லது ரொம்ப அதிகப்படியான சிக்கல்கள், பண சிக்கல்களில் மாட்டியிருந்த விஷயங்களுக்கெல்லாம் அதை கொடுத்து பைசல் பண்ணிவிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு அமைத்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பழமை வாய்ந்த சிவனுடைய ஆலயங்கள் எங்கிருந்தாலும் அங்கு நீங்கள் சென்று வரலாம். அது வந்து உங்களுக்கு குருவாக சிவனை வழிபடக்கூடிய இடங்களாக இருக்கலாம், திருவண்ணாமலை போன்ற இடங்களாக இருக்கலாம், அல்லது குருஸ்தலங்கள். இப்போ வந்து திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் மட்டுமல்ல இங்கே பிரம்மனும் இருக்கிறார். அது போன்ற ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது உங்களுடைய லைஃப்பில் விதியே நல்ல விதியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உருவாகும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பிறந்த தேதி ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் எனக்கு வேணும். தயவுசெய்து யாரும் சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்லாம் அனுப்பாதீங்க, அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம்தான் அனுப்பணும். இது 2 டீட்டெயிலையும் கீழே தர்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சிட்டு 3 நாட்கள் டைம் கொடுங்க. குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு தான் அனுப்பணும். அப்படி அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்கான பொது பலன்கள், இந்த பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா பொருந்தலையா, பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் ஆலோசனை கட்டணம் செலுத்தி நீங்கள் மேற்கொண்டு பலன்கள் பார்த்துக்கலாம். பட் இப்போ நான் சொன்னது வரைக்குமான விஷயங்களை இலவச பொது பலன்களாக நீங்கள் பெறலாம். அதுலேயே உங்களுக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்க போகுது. உங்கள் பிறந்த தேதியின் அம்சம், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அம்சம், உங்களுடைய தற்போது அமைந்திருக்கக்கூடிய பெயர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள போகிறீர்கள். அது உங்களுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மற்ற ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து இந்த குரு வக்ர காலத்திற்கு மட்டுமல்ல, லைஃப் லாங்குக்குமான ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டை அது உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.